சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் சசிகலா மீது மேலும் ஒரு வழக்கு பாய உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு JJ டிவிக்கு ஒளிபரப்பு கருவிகளை வாடகைக்கு எடுத்தது மற்றும் புதிதாக வாங்கியது தொடர்பாக அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய சசிகலாவின் மனுவை ஏற்று சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு மே மாதம் சசிகலாவை விடுவித்திருந்தது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இந்த உத்தரவை ரத்து செய்யும்படி மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கு நேற்று நீதிபதி G. சொக்கலிங்கம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி எழும்பூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனால் சசிகலா சிறையில் இருந்தாலும் மீண்டும் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ரின்சார்ட் நிறுவனம், சிங்கப்பூரின் அப்வேஸ் பாயிண்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் இன்டர்புட் லிங்க் கம்பெனி தொடர்பான வழக்கிலிருந்து சசிகலாவை விடுவிக்க முடியாது என்றும், இந்த 3 வழக்குகளில் இருந்தும் தன்னை விடுவிக்க வேண்டும் என்று சசிகலா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்றும் நீதிபதி தீர்ப்பில் கூறியுள்ளார். இதனால் இந்த ஃபெரா வழக்கில் தினகரன் மற்றும் பாஸ்கரனுடன் சசிகலாவும் ஆஜராவார் என்று தெரிகிறது. சசிகலா சிறையில் இருப்பதால் அவர் வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் சசிகலா தண்டனை பெற்றால் மேலும் சில ஆண்டுகள் சிறையில் இருக்க நேரும்.